இப்போ வந்திருக்க விக்ரம் மூவி, அதுக்கப்புறம் KGF 2, அதுக்கப்புறம் கைதி, இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாசான ஒரு மெஷின் கன் சீன் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி மெஷின் கன் சீன்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டம்மி கன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டர்ஸ் கிட்ட ஒரிஜினல் கன்ஸ்க்கு பதிலாக இந்த டம்மி கன்னு கொடுத்து ஆக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ கரெக்டாக ஆக்ட் பண்ணும்போது கன் வந்து கரெக்டாக அந்த ஒரு ஆக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் லைட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ளாஷ் வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த லைட் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க ஒரு செகண்டு. ஸோ அப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க இந்த என்வரான்மெண்ட்டில் அந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னா அந்த சுற்றியும் ஒரு லைட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். இந்த ஃபுட்டேஜ் கூட ஒரு புல்லட் ஃபயர் ஆகிற விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு கன் ஷாட் வந்து கிடச்சிரும்.